வெற்றி முக்கியம் என்று பாஜகவும் அதிமுகவும் கருதுமே என்றால் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டியது அவசியம். இதை வலியுறுத்தி தான் 2024 தேர்தல் முடிஞ்சோடனே நம்ம அடிக்கடி இந்த 7-8 மாதமாக பேசுகிறோமே, ஒரு 6 முன்னணியினர் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், கேபி அன்பழகன், நம்ம சிவி சண்முகம், கேபி முனுசாமி, தங்கமணி வேலுமணி, முனுசாமி இல்லை, தங்கமணி வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தருமபுரி அன்பழகன், இந்த 6 பேர் 2.5 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்காங்க. கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. நாம் அவர்களை விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்களை இணைத்தால் மட்டுமே தான் நாம் இந்த களத்தில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு வலியுறுத்துகிற போது பிடிவாதமாக இல்லை அதெல்லாம் முடியாது, அவங்க வந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது திரு எடப்பாடியார் கேட்டிருக்காரு அவங்கள்ட்ட, நீங்கள் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா யாராவது இங்கேருந்து ஒரு கிளை செயலாளராவது போனாங்களா யாராவது? அப்போ அந்த நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க, உண்மைதாங்க, 100% நம்முடைய நிர்வாகிகள் அப்படியே இருக்காங்க, ஆனால் வாக்காளர்கள் இல்லை. வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரும் பணியில் நம்ம நிர்வாகிகள் ஈடுபடலை, கட்சியினுடைய வியூகம் சரியில்லை, கட்சியினுடைய போக்கு சரியில்லை என்று அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இணைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளியில் போகிறபோது கரைவீட்டி கட்டிய கட்சி நிர்வாகிகளை பார்த்து சாதாரண கட்சியினுடைய அடிப்படை வெறும் கார்டு ஹோல்டர்னு சொல்கிறோம்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேர்தலுக்கு தேர்தல் வாக்குச்சாவடிக்கு ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போட்டு போகிற ஆட்கள் இருக்கா, எந்த அரசியல் எதுவுமே இல்லாத ஆட்கள். அவன் சொல்கிறான், கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா, அப்போ தான் ஜெயிக்க முடியும்.